நான் வந்துட்டேன். கோவிலே காவலசைலமத்தியே பாவதா கச்சித சத்திதான் கிருஷ்ணா சமாளிக்கிற வமபாகம் லட்சுமி கிருஷ்ணம் பிரபத்தியே மோகன் கடகோபாய ரங்கநாத சரஸ்விடம் ஸ்ரீரங்க வீரநிதாந்தானே ரங்கநாதாய சர்வேபியः ஸ்வாகதம். சந்தேகம் தான் சொல்லுங்க. சந்தேகம் சொல்லுங்க. மேல போலாமா? என்ன பார்த்தோம்? சுத்வசத்தை பார்த்தோம். சகார தவர்க்கத்துக்கு சகார தவர்க்கமானது யோகமாக இருந்தால் சகார தவர்க்கம் வரும் அப்படின்னு பார்த்து எடுத்து முடிச்சோம். இன்னைக்கு அதோடைய அபவாதம் இருந்தும் எங்கெங்க வராது அப்படின்றது அபவாதம் சொல்லியிருக்கோம். இருந்து வராத இடம் எதுவும் அது சொல்றேன். அபவாதம் ஒண்ணு 35 முதல்து தவர்க்கஸ்ய சகாரே சுத்வம் நபவதி. முன்ன போன சுத்வத்துல பார்த்தோம் சகாரத்து தவர்க்க பரமா இருந்தா சுத்தம் கிடையாதுன்னு பார்த்தோம். இப்ப இதுல தவறுக்கும் சகாரம் இருக்குல்ல, சகாரத்துக்கு முன்னாடி தவறம் இருந்தால் சுத்தமானது தவறுக்காதுன்னா தவறுக்கத்துக்கு சகாரே ஷாயிக்கு பலமாக இருந்தால் சுத்தம் தாடி தாடா வரும். தவறுக்கம் கிடையாது. எப்படியும் முன்னாடி ஷா இருந்தால் உண்டு, பின்னாடி ஷா இருந்தா மாத்திரம் தவறுக்கம் தான் உண்டு. பின்னாடி ஷா இருந்து முன்னாடி தவறுக்கம் இருந்தால் அப்போ தவறுக்கமானது வரணும். யோகனா 2 இடத்துல இருக்கும் சொல்லியிருக்கோம். சகாரத்துக்கு பின்னாடி சகாரம் இருந்தாலும் சுத்தம் வரணும். ஆனால் பின்னாடி சத்தம் இருந்தால் கிடையாது. ஏன்னா அந்த ரூட்டு இதை தடுக்கிறது. அது அபவாதம். தவறுக்கத்துக்கு சுத்தம் அந்த தவறுக்கமானது வராது. எப்போ ஷா எழுத்து மாத்திரம் பின்னாடி இருந்தால் தவறுக்கெல்லாம் இருந்தா வரும். ஷா பின்னாடி இருந்தால் சுத்தமான தவறுக்கத்துக்கு கிடையாது. அதாவது தவறுக்கசிய சகாரத்துக்கு சகாரே சகாரமானது சப்தமின பரமம். சகார பரமா இருக்கச்சு சுத்வம் நஷ்டான்னு இருக்க தவர்க்கமானது கிடையாது, வராது. அது ஒரு உதாரணம். பவான் பிளஸ் அஷ்டா. பவான் பிளஸ் அஷ்டா. பவான் கட்சியா நகாரம் பகல் ஷஷ்டா ஷாய் தவர்க்கத்துடைய நகாரம் தானே தவர்க்கம். தவறுல இருக்கு, பக்காத சக்காத இருக்கு. நியாயமா சுத்த சந்தி என்ன ஆயிடுங்க இன்னும் வரணும். பவான் ஷஷ்டான்னு பாலம். ஆனால் தவறுக்கு சக்கார பரமாற்றால் சுத்தமானது வராது. அது சொன்ன ரூபத்துக்கு இது அபவாதம். எப்போ ஷா பரமாந்தா மாத்திரம் இதெல்லாம் உண்டு. முன்னாடி ஷா இருந்தால் அப்போ சுத்தமானது கிடையாது. அதாவது அத்த நகாரஸ்ய நகாராதேசா இல்லை, கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ரூல்ஸோடைய அபவாதம் இது எடுக்கிறது. அதனால அபவாதம் சந்தேகம் இருக்கா? இதுதான் ரூல் பிரகாரமே இல்லையா சாமி? ரூல் பிரகாரமே சுத்த சந்திக்கு ஷகாரம் பிளஸ் தவர்க்கம் தான் டவர்க்கம்னு கொடுத்துருக்கு. அப்படியே இது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி
சுவாமி இந்த வழி போலான்னா அந்த வழி போறோம், இந்த வழி போகக்கூடாது, இந்த வழி போகக்கூடாதுன்றது எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு சுவாமி. இப்ப என்ன இப்ப தெரியுங்களா, இப்ப இப்ப இது ரெண்டுத்தையும் பட்சம்னா எது கரெக்ட் எது ராங்குன்னு தெரியாம போயிடும். கரெக்ட் தான் இப்ப தவறுக்கு எங்க இருந்தாலும் சுத்தம் உண்டு. பின்னாடி இருந்தா மாத்திரம் கிடையாது. அப்போ உங்களுக்கு இதுவா புரிஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது சூத்திரம் இருக்கு. சப்தமி சகான பரமா இருக்கு அப்படின்னா தவறு கிடையாது. இது அனுபவத்துக்கு சுத்தம் கிடையாது சொல்ல போகுது. அப்ப சூத்திரத்தை வந்து படிக்கிட்டு நம்மளோட ஞாபகம் வரும். இதுவா சொல்லச்சே உங்களுக்கு கஷ்டமா இருக்கா மாதிரி. ஏன்னா இது அந்த ரூல்ஸா இல்லாத ஒரு இருக்கும். இது காஷன் பண்ற மாதிரி இல்லையா? உங்களுக்கு காஷன் பண்றாரு. இது இந்த மாதிரி வந்தானா மாத்தி வராது. இந்த ரூட்டா மாத்திரம் உனக்கு சொல்றது கிடையாது. ஏன்னா இப்போ சூத்திரம் இதுக்கு வந்து நமக்கு சுனா ஆக்சுவலா அந்த ருட்டீனா உள்ளதே கொஞ்சம் அத அனுவர்த்தி பண்ணி போனா விசேஷத்துக்கும் அபவாதத்துக்கும் போனா புரியுமோ சரியான்னு தோன்றுது. சூத்திரம் அதான் முதல்ல நம்ம சுத்த சக்தி பார்த்தோமே. ஸ்டோஹோன்னு சக்தி நான் முன்னாடி சொல்லிருக்கேன். சக்தினா ஸ்தானம், இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கணும். சஷ்டி, பஞ்சமி, சப்தமி, பிரதமா. சூத்திரத்துல சஷ்டி பக்தியா இருந்தால் அதான் ஸ்தானம், அதான் போற எழுத்து அதான் இருக்கும். போற எழுத்து அதான் இருக்கும். அது அதுக்கு பதிலா வர எழுத்து பிரதமால இருக்கும். அதுக்கு ஆதேசம் பேரு. பஞ்சமியா இருந்தா முன்னாடி இருக்கும். சப்தமி பக்தினா பின்னாடி இருக்கும். காமன் ரூல்ஸ் அது. இப்ப இங்க ஸ்டோஹோ அப்படின்னு சூத்திரத்துல இருக்கு. ஸ்டோஹோன்றது சஷ்டி பக்தி. அப்போ தவங்கத்துக்கு நம்ம இதை ஸ்தானியா வச்சுருக்கோம். சுனா அப்படின்றது நம்ம பஞ்சமி வச்சுதான் பார்த்தோம். சுனா நம்ம தித்தியாவது பக்தி. சுனான்றது தித்தியாவது பக்தி நம்ம பார்க்கறேன். அதுதான் நான் பண்ணேன். சுனான்னு தித்தியாவது பக்தி வந்தால் ரெண்டு வச்சுக்கலாம். தித்தியாவது பக்தி முன்னாடி என்ன யோகம் அர்த்தம் தித்தியாக்கி முன்னாடி வந்து பின்னாடி வந்து சொன்னோம். அதனால இங்க நிற்கும் சுனா சுஹு சூத்திரம். சுனா சுனா சுஹு. இப்ப இந்த ஸ்டோகம் வந்து கொண்டு வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு சகார தவறுகள் சுனா சகார தவறுகள் ரெண்டு இடத்துல வச்சுட்டு போட்டோம். சகார தவறு பிரதம விபக்தி, சுனான்னு திரியா விபக்தி. அதனால முன்னாடி சகார தவறுக்கும் போட்டோம். சுஹு அப்படின்னு பிரதம விபக்தி, அது ஆதேசம். சகார தவறுகள் போட்டுட்டோம். இந்த ஸ்லோகம் வந்து இந்த சூத்திரத்தை கொண்டு வந்துக்கணும். ஒரு சிலதுலாம் கொண்டு வந்து சூத்திரம்னா ஷார்ட்டா பண்றது. ஒவ்வொரு இந்த ஒதுக்கிட்டு முதல்ல நம்ம அர்ச்சனை புக்கெல்லாம் பார்த்தா தெரியும். ஓம் கேசவா இனமா மாதம் வந்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா முதல்ல ஓம் போட்டிருப்பா, ரெண்டாவது கேசவாய நம போட்டிருப்பா. அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கமா வண்டி போட்டு மாதவாய மதுசூரா ஓமே இருக்காது, நமஹா இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முதல்ல சொன்ன நம்ம நம்மளே சொல்லிக்கிறோமா இல்லையா, கமா போட்டுட்டா வச்சுட்டா ஓம் கேசவா. அதே மாதிரி சில சப்தங்கள் என்ன பண்றது, ஒரு சூத்திரத்துக்குலாம் பின்னாடி அனுவர்த்திய சப்தமா இருந்தால் அந்த முதல் சூத்திரத்துல போட்டு விட்டுட்டு வேற பின்னாடி சூத்திரம் வச்சு சூத்திரம் பெருசாக்க மாட்டேன். ஏன்னா சூத்திரம் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால ஸ்லோக பதவிக்கு போகணும். ஸ்லோகத்தினாச்சுடைய சூத்திர ஸ்லோக பலம் போட்டுட்டேன். அதை என்ன பண்ண பேர் இங்க அனுவர்த்திப்பேன், கொண்டு வந்துப்பேன். அது என்ன அது அனுவர்த்திக்குன்னா அது ஒரு ரூட்ஸ் வச்சிருக்கேன். சொரித்தம் உதாரணம் சொல்லி சொன்னல, சொல்றது லாஸ்ட் சொல்றது சொல்ல சொன்னமே சொரிதமா போட்டுருவாங்க. சப்தத்தை சொரிதமா போட்டா அந்த சொரிதமா சொல்ற சப்தங்கள் அனுவர்த்திக்கும்.
பின்னுக்கு போயிட்டே இருக்கும்னு ரூல்ஸ் வச்சிருக்கேன் கிராமர்ல. அர்த்தங்கள் சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம அர்த்தங்கள் வரணும் நம்மளுக்கு. அதுதான் நான் சொல்லிட்டு இதுல வியாக்கியான விசேஷ பிரதிபத்தி. இப்போ நம்மளுக்கு ஒரு இது ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா அது வந்து நமக்கு புரியல, சொல்லிட்டு போயிட்டு அது புரியல. அப்ப நம்ம புரியல என்ன பண்ணுவோம், அதனுடைய நம்ம கமெண்ட்ரி பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட். இப்போ திருக்குறள் இருக்கு, திருக்குறள் 10,000 கமெண்ட் என்னென்னோ பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், திருக்குறளை ஒத்துழைச்சு யார் எழுதிருக்காரோ அவர் எடுத்துக்கிறோம். பார்த்துக்கலாம். நம்ம கிருஷ்ணாட்ட கூட திருக்குறள் ஒரு எதிராக திருக்குறள் கிருஷ்ணன் தான் அதை எடுத்துக்க முடியுமா? நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால அவர் திருக்குறள் சொன்ன அபிப்பிராயத்தை அனுசரிச்சு யார் இருக்காரோ அவன் என்ன சொல்றோ அதை எடுத்துக்கணும்னு நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி பாணி இவருடைய சிஷ்யாக்கள் தான் வியாக்கியானத்தை எழுதிருப்பா. இந்த இடத்துல இந்த பதம் அதிகாரம், இந்த பதம் பின்னாடி போகும், இது இவ்வளவு தூரம் இந்த சூத்திரம் வரைக்கும் போகும் அப்படின்னு அவ வியாக்கியானத்தை கொடுத்துருப்பா. வியாக்கியானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளே வச்சுக்கோ, நீங்க கஷ்டப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் வியாக்கியானம் இருக்கு. இந்த வியாக்கியானத்தை என்ன சொல்லியிருக்காரோ அது வரைக்கும் அனுமதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதனால இப்போ ஸ்லோகம் என்ன பண்ணும், அப்போ சுனாத்து கூட இந்த ஸ்லோகம் படம் அனுமதிக்க மாட்டேன். சுனாத்து இல்லைடா பண்ண ஸ்லோகம் சுனாத்து பண்ணணும். அவன் ஸ்லோகம் பண்ணாம ஈஸியா அவனுடைய ஸ்லோகம் சுனாத்து அப்படின்னு பண்ணிடுவேன். அப்போ அதே மாதிரி பண்ண குறைச்சிட்டே பதங்களை பின்னாடி பதங்களை குறைச்சிட்டே வந்துடுவேன். அப்போ சுனாத்து பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண, இப்போ சுனாத்து சகால பண்ணாடி இதாச்சு பண்ணிட்டேன். தோஷி பண்ணட்டும் தவறுக்கு சகால் பரமானதா கிடையாது. அப்ப அத விஷயத்தாது சுனாத்துக்கூடிய அபவாத சூத்திரம் அது சின்னதா அதே மாதிரி சகால் தவறுக்கு சகால பரமானதா சுத்தம் கிடையாது அப்படின்னு ஷாக்கா பண்ணிட்டு போவேன். சூத்திரமா பார்த்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சூத்திர ரூல்ஸ் இல்லாம அவ ஒரு நிறையா சொல்றதுனால நம்மளுடைய மைண்ட் செட் உனக்கு கஷ்டமாகும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அவ ஈஸியா சொல்லியிருக்கா, நம்ம ரூல்ஸா தெரியாம இப்படிதான் கத்துக்கோ அப்படின்னு நமக்கு அந்த கதை சொல்லி போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சிரமமா இருக்கும்னு தோன்றது. இதுதான் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சூத்திரமா பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதை அப்ளை பண்ணி பார்க்கச்சு சூத்திரத்தை கொண்டு அப்ளை பண்ணி பார்க்கச்சு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல சுவாமி, இப்ப ஸ்டூனா சகாரம் ஃபர்ஸ்ட்ல வரணுமா? ஓகே அப்படின்னு ஆகும். இந்த சமாசமா இருக்கு முன்னாடி வரும் சகார கவசம் அப்படின்றதுக்கோசரம் சகாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு. சமாசங்களை வச்சு சில ரூல்ஸ் இருக்காதுங்க. சமாசம் சொல்லுவாங்க. சில சமயங்கள் முன்னாடிதான் பின்னாடி சொல்லச்சே சொல்லுவா இந்த கிருஷ்ண சமீபம் சமீபன்ற அர்த்தத்துல சமாசத்துல சமீபன்ற அர்த்தத்தை உபயோக அவசியத்தை யூஸ் பண்ணுவா. அர்த்தம் நம்ம கிருஷ்ணாச்சே சொல்லுவோம். போயிடும். ஒரு கிருஷ்ண சப்தம் மாத்திரம் தான் இருக்கும், உப மாத்திரம் தான் இருக்கும். நியாயமான சொன்னோம் கிருஷ்ண உப கிருஷ்ணோ உபன்னு சொல்லணும் நம்ம சரி தண்ணி பண்ணி. ஆனா இது ஆயிடும், உப சப்தம் பின்னாடி வந்துடும், உப கிருஷ்ணன் மாறிடும். அதுக்கு உபசர்ஜனம் பூர்வம் உபசர்ஜனம் ஒரு கம்மியா வைக்கிறேன். சூத்திர பிரதமா விபக்தியில் இருக்கிறது அது கொஞ்சம் விசாரம். அது பிரதமா விபக்தியில் இருக்கிறது உபசர்ஜனம் பேரு. அது உபசர்ஜனம் பேரு வந்துச்சுன்னா முன்னாடி போய் உட்காந்துக்கும். அப்போ கிருஷ்ண உபகிருஷ்ணம் அப்படின்னா உப முன்னாடி போய் உபகிருஷ்ணன் ரூபம் மாறிடும். அப்போ அதே மாதிரி கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா அது சமாசமா இருக்கு. அது எது சின்னதா இருக்கோ அது முன்னாடி வந்து உட்காந்துக்கோம்னா சில ரூல்ஸ் இருக்கு. அப்போ இஷ்ட துஷ்ட டூ சுனா அப்படிலாம் பண்ணிட்டு சுனான்னு சகார கவர்க்கம் அப்படி நான் போட்டிருக்கேன் சொன்னேன். ஆயிடும். அது நானும் திட்டி ராமேன அது யோகம் சொன்னோம்ல, அதனுடைய அந்த அர்த்தம் சொல்லணும்ல. சுனா ராம ராமனுக்கு ராமனுடைய
அப்ப சொல்றேன்னா ஆமா டூ உடனே விபக்தி. போடுறோம்ல. அப்ப டூனா அப்படின்னா தித்தியா போட்டாதான் முன்னாடி பின்னாடி அர்த்தம் சொல்றது ஒரு யோகம் அர்த்தம் சொல்ல முடியும். சரி போட்டாதான் அதனுடைய டூ சப்தத்துடைய தித்தியா ஏக்க வச்சனம். சரி நாம சரி சொல்ற மாதிரி ஓகே. அப்ப பகவான் இந்த பிரகாரம் வரணும். ஆனால் அபவாதமா இருக்கிறதுனால தவறுக்கிறதுக்காக சகான் பரமார்த்தா மாத்திரம் சுத்தமான கிடையாது சொன்னால பவான் சட்டா அப்படியே ரூபமானது ஆயிடுச்சு. அதாவது நகாரஸ்ய அப்போ இன்னும் புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படிலாம் மாத்தி கொஞ்சம் குழப்பலாமா இருக்குன்னா அவர் பாரணி முதல் சொன்னதான் பாரணின்னு கிராமர் பண்ணேன். பாரணி காலத்துக்கு முன்னாடி சம்ஸ்கிருதமே இல்லைன்னு இல்லை, விவகாரம் இல்லாம இல்லை, விவகாரம் இருந்திருக்கு. அதை அவர் என்ன பண்ற ஒரு ரூல்ஸ் இல்லாம இருந்து ஒரு ரூல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அது பண்ணி கொடுக்கட்டு இந்த இடத்துல என்ன ஆயிடும், விட்டு போயிருக்கும் சில வந்தாங்க. இது ஒரு மாதிரி யூஸ் பண்ணிப்பா, ஒரு மாதிரி யூஸ் பண்ணிருப்பா. அப்ப அதெல்லாம் பார்த்து அப்புறம் பண்ணாச்சு என்ன பண்ண கூட சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல தள்ளிட்டு பேச முடியாது. அது நம்ம சொல்றோம்ல, பொதுவாக சொல்லிடுறோம். அது எங்க வாத்தியாரம் சொல்லுவேன், ஒரு பஸ்ஸுக்கார ஒருத்தன் ஆண்டவன் தாண்ட போறேன்னா எல்லாம் அயோக்கியண்டா அப்படின்றாங்க. பொதுவா பஸ்ல சண்டைக்கு வந்துட்டாங்க, ஒன்ன தவிர யார் அடிக்க வராங்கன்னா உனக்கு ஒன்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதெல்லாம் பொதுவாக காமன் ரூல்ஸ் போடுது. எங்கன்னா எடுத்துனா உனக்கு இது கிடையாது, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. பொதுவாக ரூல்ஸ் சொல்லிட்டு எங்க வரலையோ அதை தள்ளி விட்டுறது கிடையாதுன்னு சொல்றது. அதனால அது இதெல்லாம் உற்சாகம் அப்பவாதம் கிடையாது. உற்சாகம்னா ஒரு பிரகிருதி பாவம்னு இதுல வருமா சுவாமி? அப்போ பிரகிருதி அபாவம் ஆகும், பிரகிருதி பாவம் சமாதமே வராது. சந்தியில வராதுதான் பிரகிருதி பாவம். அப்படியே பவான் சொல்றான்னு அப்படியே இருக்கு இல்லையா சாமி? இந்த நகாரம் கல்யாணம் போது போட்டிருக்க பவான் சட்டா, இந்த நகாரம் போட்டு அப்படின்னு போடுது. பவான் சட்டா சமஸ்தவம் தான், சந்திதான் பிரகிருதி பாவம் கிடையாது. இல்ல இல்லையா? சரி சரி. எப்படிதான் கேட்குறீங்க, ஏதாவது சந்தியா ஆகாம அப்படி இருக்கே அப்படின்னு அதனால கேட்டீங்களா? இந்த மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சந்தி பண்ணா சேரவே கூடாது, அப்படிதான் சந்தி சேர்த்துனா தப்பு கிடையாது. அதுல அரி எதுவும் தனியாவே இருக்கும். இந்த சேர்த்து வச்ச பவான் சட்டா நீங்க தப்பு கிடையாது. சந்தினா ரூபபேதம் மாறாது. சரி சரி. பிரகிருதி பாவனை அப்படியே இருக்கும், அர்த்தம். ரூபபேதம் மாறாது. இன்னொரு அபவாதம், நாம நகதி நகரி வச்சயித்வா பதாந்தாரே தவர்காத் பரஸ்ய சகாரஸ்ய தவர்கஸ்ய சுத்தம். முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொன்று சொல்றேன். முன்னாடி தவறும் அது தவறு அதான். அதான பதத்துடைய கடைசியில தவக எழுத்தானது ஒரு பதத்துடைய கடைசி எழுத்தா இருந்து அதுக்கப்புறம் இந்த சகார தவறுகள் இருந்தால் அப்போ சகாரமும் தவறுகமும் இது பொதுவா பதாந்தம் இல்லாம தவறுகள் தான் வரும். தவர்க்கமானது பதத்துடைய கடைசி எழுத்தா இருந்தால் அந்த காலத்து பரமாறுக சகார தவர்க்கத்துக்கு சகார தவர்க்கமானது கிடையாது. இது வஞ்சயித்தா அது வரைக்கும் விட்டுடுங்க. இப்போ முதல்ல பதாந்தாதான பதத்துடைய கடைசியில இருக்கிற தவர்காத்து தவர்க்கம் தவர்க்கத்தை காட்டிலும் பரமா இருக்கிற சகாரஸ்ய தவர்க்கத்திய சகாரத்துக்கும் தவர்க்கத்துக்கும் சுத்தம் சகார தவர்க்கம் சுத்தம் நபவதி கிடையாது, வரக்கூடாது. அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். நல்லவர்கள் சட்டுனா 6 பேர் வச்சுக்கோங்களேன். சட்டுனா 6 சட்டா நல்லவர்கள். இப்ப சட்டு பதம்
ஷட்டுன்றது ஒரு ஒரு பதம். ஷட் அது எண்ணிக்கை சொல்றோமே 6 அப்படி ஷட்டுன்னு 6 அர்த்தம். ஒரு இது பதம். இது பதத்தை கடைசி என்ன இருக்கு? அது பக்கத்துல ஷா இருக்கு. பரிசு தகாரத்துக்கு சத்தம் வரணுமா வேணாமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சன்னாம் பார்த்தோம்ல சுவாமி. ஷன்னா அதான் பார்த்தோம். அப்ப அது ஷட்டு நான் தான் பார்த்தோம் அங்க வந்தது. ஆனா மதாந்தமான இருக்கிறத காட்டிலும் சகார பரமாத்மா சிற்பமானது கிடையாது. அதனால ஷட் சந்தா ஓகே ஓகே. अतः अत्र सकारस्य सकारादेशः சகாரस्य சகாராதேசமானது கிடையாது. இது சகாரத்துக்கு உதாரணம். இன்னொரு தவறுகத்துக்கு உதாரணம் கொடுத்திருக்கு. கருணா ஷட்டு பதம் அதுவும் தவறு இருக்கு. முதல் தவறு ஷட் கருணாங்க பானம். अत्र सकारस्य सकारादेशः सकारादेशमानது வரல. உதாரணம் அது முதலில் வீணா முதலில் வண்டு. அப்ப ரெண்டு தக்காளம் தவறு இருக்கு. அது டா இருக்கு. அது மூணாவது டாவானது முதலில் வீணா அது பாலா வரலாம். அதுவானது வரல. முதலில் வீணா அப்படின்னு. அதனால அத்திர சகாரத்திய சகாராதேசா. ஓகேவா? அப்ப அதனால தவர்க்கம் பதாந்தமான தவர்க்கம் பதாந்தம் உண்டு. பதாந்தமான தவர்க்கமா இருந்தால் அதை காட்ட சகார தவர்க்கத்துக்கு கிடையாது. அப்ப என்ன ஏற்பட்டது? பதாந்தம் இல்லாத தவர்க்கம். பதாந்தம் பதத்து நடுவுல பதாந்தம் பதத்தோட கடைசி பதத்தோட கடைசி இல்லாத பதாந்தம் இல்லாத நடுவுல இருக்கிற தவர்க்கமா இருந்தால் அப்போ என்ன வந்து சுத்துவமானது பதாந்தாத தவர்க்காட்டு பதத்திய தவர்க்க சகார தவர்க்கத்திய சுத்துவம் அப்படின்னு ரெண்டு இடம் சொன்னேன். ஒண்ணு சகாரத்தை காட்டும் ஷா பரமா இருந்தால் சுத்தம் கிடையாது. இன்னொன்னு பதாந்தமா தவர்க்கம் அதை காட்டும் பரமா இருக்க சகார தவர்க்கத்துக்கு சுத்தமானது கிடையாது அப்படின்னு ரெண்டு சந்தேகம் இருக்கா? ஓகே சாமி. பிளஸ் இஷ்யூ பிளஸ் சந்தானா வரும் இல்லையா? இஷ்யூ பிளஸ் சந்தானா வரும் இல்லையா? பதம் வரக்கூடாது. ஓகே. இஷ்யூ பிளஸ் சந்தானம் வரும். இஷ்யூ பிளஸ் சந்தானம் வரும். அப்ப சாதா இருந்தா கூட அப்ப தவறுக்கு மாத்திரம் அந்த ரூல்ஸ். சரி சரி ஓகே. இப்ப என்ன சொல்ல நம்ம அது பார்த்தோம். ஷன்னா ஷன்னா பார்த்தோம். அதே ஷன் நகரி. ஓகே. ஷன்னவதி ஷன்னகர்ய இப்ப எல்லாமே ஷட்டு தான் பதம் தான். பதாந்தமான ஷட்டு தான். இப்ப இங்க ஒண்டி என்ன இருக்கு? ஷன் நகரி ஷன்னா இருக்கு. மாறி அங்க ஒண்டி மாறித்தானா சுத்தம் வந்தது. நவதி இப்பெல்லாம் இங்க மாறிட்டேன்.
அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கேன். அதான் அதை நியாயமா கிடையாது. சகாத்காரம் தவறுகள் சகா தவறுகள் கிடையாது. எக்ஸாம்ஷன் நவதி நகரி வர்ஜயித்வானா அது அந்த இடத்த விட்டு அந்த இடத்த இந்த ரூல்ஸ் வராது. இப்ப நம்ம சொல்ற ரூல்ஸ் அந்த இடத்துக்கு பொருந்தாது. அதனால அந்த பதங்களை விட்டு விட்டுன்னு அர்த்தம். நாம் நவதி நகரி இவைகளை காட்டிலும் வர்ஜயித்வான விட்டு விட்டு மீதி இடத்துல பதாந்தமா டவர்க்கமா இருந்து பக்காத சவர்க்க தவறுகள் இருந்தால் சுத்தமானது கிடையாது. அதான் முதல் இருக்கு. நாம் நவதி நகரி நகரின்னு வர்ஜயித்வா இவைகளை விட்டு விட்டு மீதி இடத்துல பதாந்தமா தவறுகள் இருந்து பின்னாடி தவர்க்கமோ சகாலமோ இருந்தால் சுத்தமான கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க தன் நவதி நவதி தனிப்பதம் தனிப்பதம் இது பதாந்தமா தவறுகள் இருக்கு. ஆனா பக்கத்துல நக்கால இருக்கு. எப்படி வந்தது அது எக்ஸாம்ஷன். அதுதான் அதுக்கு தனி வார்த்தைகள் இருக்காது. ஆனா நவதி நகரீனா வாக்கியம் இது எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கு. நவத்தில பிரயோகம் இருக்கு. அவர் சொன்னது ஒட்டு வரல. அதான் நம்ம வார்த்தைகார வார்த்தைகத்தை வச்சு போட்டிருக்காரு. இது சூத்திரகாரத்தான் கிடையாது. இது விட்டு போன இடத்த வார்த்தைகள் என்ன பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் விட்டு போயிட்டோ ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்து வார்த்தைகாரர் சூத்திரக்காரர் அப்புறம் வார்த்தைகாரர் அப்புறம் பாஷ்யக்காரர் அவன் 3 பேர் தான் விஷயங்கள். பத்தாயிரம் சூத்திரக்காரர்கள் எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அந்த இடத்துல வார்த்தைகாரர் வார்த்தைகத்தால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவார். அதே மாதிரி பண்ணத்தான் இது வரையும் சூத்திரத்தை இந்த சூத்திரம் தான் இருக்கு அடிப்படுறது. அதனால வார்த்தைகள் என்ன பண்ணு அண்ணா நவதி நகரீனா வாக்கியம் அப்படின்னு அந்த இடத்த எக்ஸாமின் பண்ணி அவர் சொல்ற வார்த்தைகத்தால இதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால அவன் இருக்கா அந்த சேர்த்து என்ன பண்ணி நவதி நகரி இவைகளை விட்டுட்டு இந்த இடத்த இந்த ரூல்ஸ் வருன்றத அந்த வார்த்தைக்கிட்டே சேர்த்து ரூல்ஸா கொடுத்துருக்கான். நவதி நகரின்னு இவைகளை வர்ஜயித்வா இந்த இடத்துல இந்த ரூல்ஸ் பொருந்தாதுன்னு அர்த்தம். வர்ஜயித்வானா விட்டு விட்டு இந்த இடத்த தவிர மீதி இருக்கிற இடத்துல பதார்த்தமா தவறுகள் இருந்து பக்கத்துல சகாலமா தவறுமோ இருந்தா அதுக்கு சுத்தமானது கிடையாது. ஸ்தானானியில கொடுத்துருப்பான் இல்லையா, ஸ்தானானி இல்ல மகேஸ்வர சூத்ராணியில கொடுத்துருப்பான் சிம்பிளா ஒரு லைன் ஸ்தானானி அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா சுவாமி? அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? எல்லாத்தையுமே இப்ப நாம நகரி அப்படி சொல்லாங்களே நபதி நகரி நாம் இதெல்லாம் வார்த்தைகள் தான் அது சொல்றாங்க. அது வார்த்தைகம். ஆனா நவதி நகரீனா வாக்கியம் அப்படின்னு வார்த்தைகம் அது இங்க கொடுக்கல. கீழே கொடுத்துருக்கா பாருங்க. கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இருப்பான் பார்த்து வரேன். தோஷி கொடுத்துருக்கேன். நபதானந்தா கவர்னம் கொடுத்துருக்கு. இல்ல கொடுக்கல அவ கொடுக்கல. பார்த்து சரி சொல்லி நீங்க போக பரவாயில்ல. தோஷி அதனால இப்ப அவர் ரூல்ஸ் அந்த வார்த்தைக்காரர் வார்த்தை இருக்குது. ஆனா நவதி நகரீனா வாக்கியம்ன்றது வார்த்தைகம். அதாவது இப்போ புரிஞ்சு வைக்கிறது சகார தவர்க்கத்துக்கு சகார தவர்க்கம் இருந்தால் தவர்க்கம் வரும் ஒண்ணு. ஆனால் இந்த ரூல் பொருந்தாது. தவறகத்தை காட்டிலும் ஷா பரமா இருந்தால் சுத்தம் கிடையாது. அதுக்கு அபவாதம். மூணாவது தவறகத்தை காட்டிலும் சகார தவர்க்கம் தவர்க்கம் பதாந்தமாகணும். பதாந்தமா தவறகத்தை காட்டிலும் சகார தவர்க்கம் பதமா இருந்தால் சுத்தம் கிடையாது. மூணாவது ரூல்ஸ். அதுல நாம் நவதி நகரி இவைகளுக்கு சுத்தமானது உண்டு. பதாந்தமா தவறமா இருந்தாலும் சுத்தம் உண்டு. அது இந்த மொத்த ரூல்ஸ் இதுல 4 ரூல்ஸ் தான் இதுல. ஓகேவா? ஓகே சார். சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? போலாம் மேல ஜஸ்ட் வசந்தி. அடுத்து ஜஸ்ட் வசந்தி. ஜஸ்ட்னா மூணாவது எழுத்துக்கள். ஜபா காடா ஜஸ்ட் சூத்திரத்துல இருக்குல்ல அதான் ஜாலன்னு ஆரம்பிச்சு முடியறதுனால அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஜஸ்ட். இந்த ஒவ்வொரு வர்க்கத்தினுடைய மூணாவது எழுத்து வந்தால் அதுக்கு ஜஸ்ட் வசந்தின்னு பேரு. போட்டிருக்க. நமங்கனானா வர்ஜயித்வா
पदान्ते स्थितानां वर्गीयव्यञ्जनानां स्वरे मृदुव्यञ्जने च परे तत्तद्वर्गीय तृतीयव्यञ्जनानाम् आदेशः भवति. அஞ்சாவது எழுத்து ஒவ்வொரு வர்க்கத்தோடைய அஞ்சாவது எழுத்து அதுங்க பாருங்க வர்த்தயித்வா விட்டு விட்டு எங்க இதனுடைய பதாந்தே ஸ்திதானம் பதத்தினுடைய கடைசியில இருக்கிற வர்க்கீய வெஞ்சனான வர்க்கத்துடைய வெஞ்சனங்கள் யாரை விட்டு அஞ்சாவது எழுத்தை விட்டுட்டு மீதி 20 எழுத்து வர்க்கீய வெஞ்சனம் வர்க்கீய வெஞ்சனம் எதுக்கு வர்க்கம் உண்டு கவர்க்கம் சவர்க்கம் கவர்க்கம் கவர்க்கம் பவர்க்கம் 5 வர்க்கம் இருக்குல்ல இவைதான் வர்க்கீய வெஞ்சனம் கீழே பார்த்துருக்கோம். வர்க்கீய வெஞ்சனம் என்ன எதற்கு வர்க்கங்கள் உண்டோ அது வர்க்கீய வெஞ்சனங்கள். சாக்கு உண்டு அது கவர்க்கம் வர்க்கீய வெஞ்சனம். சாக்கு உண்டு சவர்கா அது வர்க்கீய வெஞ்சனம். சாக்கு உண்டு கவர்கியா அது வர்க்கீய வெஞ்சனம். சாக்கு உண்டு கவர்கான்னு சொல்றோம் அது வர்க்கீய வெஞ்சனம். கவர்கா சாக்கு உண்டு அது வர்க்கீய வெஞ்சனம். இந்த வர்க்கீய வெஞ்சனம் இருக்க அவைகளுக்கு இது எக்ஸாம்ஷன் பதாந்த இருக்கிற வர்க்கீய எழுத்துக்கள் மெய்யெழுத்து வர்க்கீயம் உண்டு அந்த எழுத்து இருக்கணும் எல்லாரும் எடுத்துக்கூடாது. அதுனா ஆறு போட்டுக்கிறதோட வர்க்கத்துல எது வர்க்கம் உண்டோ அந்த எழுத்துக்கள் அந்த வர்க்கீய எழுத்துக்களையும் அந்த கடைசி எழுத்துக்கள் கிடையாது. இதுகள் கிடையாது. வர்த்தகித்வா விட்டு விட்டு பதாந்தே ஸ்திதானம் பதாந்தன பதத்துல கடைசியில இருக்கிற ஸ்திதானம் இருக்கிற வர்க்கீய வெஞ்சனம் வர்க்கீய மெய்யெழுத்துக்கள் 5 25 எழுத்து கவர்காஞ்சி 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 பவர்காஞ்சி 25 எழுத்து. அது இந்த 5 எழுத்து போயிட்டு 20 எழுத்து 20 எழுத்து இருக்கும். அந்த 20 எழுத்தும் ஒரு பதத்துடைய கடைசி எழுத்தா இருந்து கடைசி எழுத்தாக பலமா இருக்கணும். அது கடைசி எழுத்தா இருந்து ஒரே மிருது வெஞ்சனேச்ச அரே மிருது வெஞ்சனம் என்ன நமகரணம் ஜபாஞ்சு கடதஸ் ஜப கடதஸ் அது வரைக்கும் அஷ்ட எழுத்து. அஷ்ட எழுத்து பரமா இருக்கு. அதான் மிருது வெஞ்சனம் கீழே முதல்ல பார்த்துருக்கோம். அந்த மிருது வெஞ்சனம் அஷ்ட எழுத்து பரமா இருக்கும் பொழுது எந்த எழுத்து இருக்கோ தத்தத் வர்க்கீயன்னா அவருக்கு அந்த காவுடைய தத்தத் வர்க்கீய மூணாவது எழுத்து. இப்போ பதாந்தமான எழுத்து கவர்கா இருந்தால் மூணாவது கா கவர்கா இருந்தால் மூணாவது ஜா கவர்கா இருந்தால் மூணாவது டா கவர்கா இருந்தால் மூணாவது தா கவர்கா இருந்தால் மூணாவது பா. எப்போ ஸ்வரமோ அஷ்ட எழுத்தோ பரமா இருந்தா ஓகேவா? அதான் ஜஸ்தான் எழுத்து. பதாந்தமான வர்க்கீய எழுத்து நமகரணவை தவிர ஸ்வர எழுத்தோ அஷ்ட எழுத்தோ பரமா இருக்கும் பொழுது ஜஸ்ட் ஆனது வரும். அப்படி ஜஸ்ட் வந்தா எதுக்குன்னா வந்து ஜஸ்ட் வந்தேன்னு பேரு சொல்லுவாங்க. நமகணனான வர்த்தயித்வா பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம் ஸ்வரே மிருது வெஞ்சனேச்ச பரே தத்தத்வர்க்கீய திருத்தியா வெஞ்சனம் மூணாவது வெஞ்சன எழுத்து ஆதேசா பவதி ஆதேசமாக வரும். இது வந்ததுன்னா அது ஜஸ்வசந்தின்னு பேரு. இதுக்கு இன்னொரு ரூட்ஸ் இருக்கு. இது அந்த இதுக்கு உதாரணம் பார்த்து அதை அப்படியே பார்ப்போம். ஓகேவா? வாக்கு பிளஸ் ஈஷா வாக்கு பிளஸ் ஈஷா
ஏதாவது வாக் சப்தம், வாச்சு சப்தம், வாக் வாச்சோ வாச்சா, வாக்னு சொல்லு சொல். வாக்குன்னு பதம். ஓகேவா? வாக்கு பதம். அடுத்து என்ன இருக்கு? கவகத்தினுடைய நமகனாத்தால் மீது எழுதுதான் இருக்கு. ஓகேவா? பக்கத்துல சொர எழுத்து பரமா இருக்கு. அது இருந்தா இங்க சொர எழுத்து பரமா இருக்கு. அப்போ அசாங்கமா இருக்கு, வர்க்கீய வெஞ்சனமா இருக்கு, உயிரெழுத்து பரமா இருக்கு. அப்ப இந்த காக்கு என்ன வரும்? அந்த கவர்க்கத்துடைய மூணாவது எழுத்து. மூணாவது என்ன? வாகு. புரிந்து எழுதி போறேன். வாகு ஈஷா. சேத்தா வாக்கு பிளஸ் ஈஷா. வாக்குன்னு பதம். அது கடைசியில கவர்க்கம் இருக்கு. பக்கத்துல ஈஷான்னு ஈ சொர பரமா இருக்கு. பதாந்தமான எழுத்தா கவர வெஞ்சன எழுத்தா இருக்கிறதுனால, வர்க்கீய வெஞ்சனமா இருக்கிறதுனால அதுக்கு மூணாவது வெஞ்சனமானது வந்துருது. அப்ப வாக்குடைய வாகு அப்படின்னு அர்த்தம். வாக் ஈஷா வாகீஷா. சந்தேகம் இருக்கா? சொன்னா ரெண்டு கண்டிஷனும் உண்டா சாமி? வர்க்கீய வஞ்சனானியும் இருக்கும், மிருது வஞ்சனானியும் இருக்கணுமா? வர்க்கீய வஞ்சனானி பிளஸ் ஸ்வரா. வர்க்கீய வெஞ்சனத்துக்குதான் பல எழுத்தோ மிருது வெஞ்சனம் பரமா இருக்கு. பின்னாடி எழுத்து சொர எழுத்தோ மிருது பரமா வர்க்கீய வஞ்சனானி மிருது வஞ்சனானி ஒரு பக்கத்துல இருந்தாதான். இந்த இடத்துல வாகீஷான இடத்துல சொர எழுத்து பரமா இருக்கு வந்திருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் மிருது வஞ்சானி அப்புறம் தான் பார்க்கணும். ஓகே, அதுக்கு தான் தனியா இருக்கு. தனியா இருக்கு. அச்சு பிளஸ் அந்த அச்சு பிளஸ் அந்த அச்சு. அச்சுன்னா உயிரெழுத்து வருமாச்சு. அந்த முடிவு நட்டம். அச்சு வந்து பதம். இச்சது வர்க்கீய வெஞ்சனம். சொர பலமா இருக்கு. அப்போ சாவுடைய மூணாவது எழுத்தாவது இஜ்ஜு வந்துடும். அஜு அந்த அஜந்தா. சப்தம் அஜந்த புள்ளிங்க சப்தம். எப்படி சொல்லணும்? அச்சு அந்த அஜந்தா அது சொல்றோம்ல. நம்ம சப்தம் சொல்றாங்க அஜந்த புள்ளிங்க சப்தம். அஜந்த 6 லிங்க சட்லிங்க பிரகடனம் சொல்றோமே. அஜந்த புள்ளிங்கம், அஜந்த ஸ்ரீலிங்கம், அஜந்த ரமூசலிங்கம், அலந்த புள்ளிங்கம், அலந்த ஸ்ரீலிங்கம், அலந்த ரமூசலிங்கம் சொல்றோம். அஜந்த புள்ளிங்கம் அச்ச அந்தமாவுடைய புள்ளிங்க சப்தங்கள், அச்ச அந்தமாவுடைய ஸ்ரீலிங்க சப்தங்கள், அச்ச அந்தமாவுடைய நமுசலிங்க சப்தங்கள். அதான் 3. அது அல்ல மெய்யெழுத்து அந்தமாவுடைய புள்ளிங்க சப்தங்கள், ஸ்ரீலிங்க சப்தங்கள், நமுசலிங்க சப்தங்கள். அது 3. மொத்தம் 6 லிங்க சப்தங்கள் சொல்றோம். அப்ப அந்த அஜந்தா நான் புரிஞ்ச எப்படி பண்ணிக்கலாம். அச்சு அந்த அஜந்தா சேர்த்து அஜந்தா சொல்றோம். பிரிச்சு வைத்து அச்சு அந்த அங்க என்ன செஞ்சு வந்திருக்கு? என்பது வந்திருக்கு. ஓகேவா? தவறுகளுக்கு தவறுகளுக்கு உதாரணத்துக்கு வந்து சொன்னோம். வண்டு அத்தினா இருக்கிறது, அத்தினா இருக்கிறது. பதம் பதம் வர்க்கீய வஞ்சனா மதம் வர்க்கீய வஞ்சனம் இருக்கு. அஸ்தி சொரேட்டு பரமா இருக்கு. அப்போ தாவுடைய மூணாவது எழுதாங்க. அப்போ அது இருக்கு அஸ்தி சேர்த்து இருக்கு மதுரை அஸ்தி. என்ன மீனிங்? மதுரைனா வண்டு. மது திட்டினா அக்கறது. ஓகே ஓகே. குடிக்கிறது. மது யார் குடிக்கும்? மதுனா தேன். மதுனா தேன். தேனை குடிக்கிறது. மதுலேட் தீன் போட்டு போன இதுல சொன்னீங்களே சுவாமி. மதுலேட்டா தீன் சொன்னோம்ல முன்னாடி சொன்னோமே. அபவாதால அதுவும் தேன் தான், இதுவும் தேன் தான்.
அதுவும் தேனி தான். இல்ல ரெண்டு பேரும் தேனி. ஓகே ஓகே. மதுல தீனாலும் ஓகே ஓகே. மதுனா தேனி. சரி சரி ஓகே. அது குடிக்கிறதுனால மதுரைக்கு பேரு. மது பேரு குடிக்கிறதுனால அதுக்கு தேனிக்கு அது அது காரண பெயர். மதுரை தீன். ஓகே. அத்தினா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. வண்டி இருக்கிறது, தேனி இருக்கிறது, மது குடிக்கிற தேனி. ரைட் ரைட். ஜெகதீஷ். ஜெகத் பிளஸ் ஈஷா. இது உதாரணம். ஜெகத் ஃபர்ஸ்ட் தாக்கு மூணாவது தா பண்ணணும் அவ்வளவு. ஜெகதீஷா நம்ம ஏது ஜெகதீஷான்னு தான் எழுதணும். ஜெகதீஷான்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஈ வந்துருக்கு இல்லையா. ஜெகதீஷா. மன்மந்தரம். அப்போ சுப் பிளஸ் அந்தம் சுபந்தம். பத்தாத்துக்கு உதாரணம் பதம். ஒரு பதம் சுப்பு அந்தமா இருந்தா சுபந்தம் பேரு. மற்ற சுபந்தம் தான் பதம்னு பேரு. ஒரு பதம்னா என்ன, ஒரு வேர்ட் அப்படின்னு என்னன்னா இந்த சுப்பனா என்னன்னா இந்த 21 பேர் திருப்பாங்க. சத்தம் சொல்றமே ராமா ராமோ ராமா ராமோ ராமோ ராமான்னு. அதாவது அந்த சப்தங்கள்லாம் உண்டாடுறதுக்கு அது மேல ஒவ்வொரு சப்தத்து மேலேயும் மேல பிரச்சனை வைப்போம். சூ அவுஜர் பார்த்தோம், சூ அவுஜர் அம் அவுஜர் சாப்பியாமி அப்படின்னு அந்த சூல ஆரம்பிச்சு கடைசியில சுப் அப்படின்னு முடியும். அது அப்படியே சேர்த்து 21 சுப்புன்னு பேர். அதுக்கு அந்த சுப்ப அந்தமாவோட எதுவோ அதுக்கு பதம்னு பேர். சுப்பு அந்தம் சுப்பு இதே ஒரு பதம். இதே ஒரு பதம். இதுக்கு மூணாவது பாவம் சுப்பு அந்தம் சுபந்தம். பிடிக்கணும் சுப் அந்தம் பிடிக்கணும். எழுத்து சுபந்தம் அப்படின்னு எழுதும். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? சுப்புன்றது பிரத்யம் இல்ல சாமி. அதேதான். சுப் பிரத்யம். அதான் அந்த ஒரு சொன்னேன் சந்தம் பேசுற அப்போ நீ ஓ சுப் அப்படின்னு முடியும். இந்த சுப்பு சுப்பு இப்ப ரெண்டு சுப்பு இருக்கு. சுப்பு பிரத்யாகமும் இருக்கு, பிரத்யமும் இருக்கு. ஷார்ட் ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த சுப்பு ஷார்ட் ஃபார்ம் பண்ண சூழல ஆரம்பிச்சு இப்ப என்ன 21 பேருக்கு பாருங்க. அந்த 21 சுப்பு தானே முடிக்கும். சுப்ப அந்தமாவுடையது சுபந்தம். அது பதங்கள் பத்தை வச்சு என்னென்ன ரூபம் ஆகுதோ அதெல்லாம் பதம். ராமஹா சுப்பத்தை வச்சு ஆயிடுச்சு ராமஹா பதம். கிருஷ்ணா கிருஷ்ணேன கிருஷ்ணாபியாம் கிருஷ்ணேகி எல்லாமே சுப்பத்தை வச்சு முடியறதுனால அது எல்லாமே சுபந்தங்கள். சுபந்தமா இருந்தா அதுக்கு பதம் பேர். ஓகேவா? அதான் இந்த 21 ரூபங்களே பதம் பேர். அது ராம சப்தம் கிருஷ்ண சப்தம் அது பதம் பேர் கிடையாது. கிருஷ்ண சப்தம் பதம் பேர் கிடையாது. ஹரி சப்தம் ஹரி பேர். ஹரிஹி ஹரயா பதம், ஹரி பதம், ஹரினா பதம், அதெல்லாம் பதம். ஹரி சப்தம் சொல்ல மாதிரி விகாராந்த புல்லிங்கா ஹரி சப்தான்னு சொல்றோம். அந்த ஹரின்றது பதம் கிடையாது, அது பிராதிபதியம். அப்ப அது மாதிரி சூலா ஹரிஹி ஹரிஹி ஹரயா அந்த ரூபம் ஆறு பாருங்க. அவைகள் தான் பதம். அந்த 21 சப்தம் சொல்றோமே அதுதான் பதமா தவிர அறிவுரை பதம் கிடையாது. அதே மாதிரி தாத்துக்களையும் அப்படிதான். பூ அப்படின்னு தாத்து இருக்கு. அந்த பூன்றது பதம் கிடையாது, தாத்து. பவதி பவதா பவந்தின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது அதான் பதம். பவதி பதம் பவதா பதம் பவந்தி பதம் பவதி பதம் பதம். அந்த ரூப நிஷ்பத்தி ஆனாவது வரதா பதமா தவிர அது முன்னாடி தாத்து. அதே மாதிரி இது ராம சப்தம் ராமஹா பதம். முடிச்சுக்கலாமா? சந்தேகம் என்ன இருக்கா? இல்ல சுவாமி, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலா